கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மூளைக்கல்லாயிருக்கிறார். அந்த மூளைக்கல்லில் மேல் நாம் கட்டும்போது நாம் எப்பொழுதும் பதறாதபடி நிலைத்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவரை நாம் அஸ்திபாரமாக நாம் வைத்திருக்கும் போது அந்த கல் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதான மூளைக்கல். அதிலிருந்து நாம் எவ்வளவோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது நம் வாழ்வில் வருகின்ற தடைகளை தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடுவார். அது எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டியதுதான். விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடாதபடி எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் சோதனைகளும் வரும். அந்த சூழ்நிலையும் நாம் நம் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்த்து அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். பதறாதபடி இந்த வாழ்க்கையை வாழுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.